الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلة واعلموا أن الله مع المتقين. وإذا ما أنزلت سورة فمنهم من يقول أيكم زادته هذه إيمانا فأما الذين آمنوا فزادتهم إيمانا وهم يستبشرون وأما الذين في قلوبهم مرض فزادتهم رجسا إلى رجسهم وماتوا وهم كافرون. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 666வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர் சம்பந்தமான கட்டளைகள் படிப்படியாக தரப்பட்டன. போரிடுவது என்பது முதலாவதாக யாரிடத்தில் போர் ஆரம்பிக்க வேண்டும், போர் செய்வதை எப்படி படிப்படியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கத்தை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு காத்திலுல்லதீன யலூனக்கும் மினல் குஃபார். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் காஃபிர்களில் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் போரிடுங்கள். வல் யஜிது ஃபீக்கும் கில்லா. அவர்கள் உங்களுடைய விஷயத்திலே ஒரு கடினமான நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடன் இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தில் முதலாவதாக போர் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டளையின்படிதான் முதலாவதாக மக்காவாசிகளிடத்திலே போர் தொடுத்தார்கள். பத்ரு போர் நிகழ்ந்தது. பிறகு அடுத்த ஆண்டும் உஹது போரும் அதே மாதிரி அவர்களோடு நடந்ததுதான். அதற்கு பிறகு ஹைபரிலே போர் நடந்தது. பனு குரைலா, பனு நுலைர் என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவிலே பூர்வீகமாக இருந்த யூதர்கள், அவர்களிடத்திலே போர் நடந்தது ஹைபர் என்ற இடத்திலே. அதற்கு அடுத்ததாக மக்காவின் மீது போர் தொடுத்து மக்காவை வெற்றி கொண்டார்கள். பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஹுனைன் என்ற இடத்திலே போர் செய்தார்கள். அதற்கு அடுத்ததாக தாயிஃப் நகரத்தினுடைய போர் நடந்தது. எல்லா போர்களிலும் பெரும்பாலும் வெற்றியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்தார். ஒரு சில இடங்களிலே, ஒரு சில போர்களிலே மூமின்கள் உணர்வு பெற வேண்டும், அல்லாஹ்வின் மீதுதான் பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக என்ற நிலையிலே ஆரம்பத்திலே தோல்வி முகமாக இருந்து பிறகு வெற்றியை அல்லாஹ் தஆலா அளித்தார். அதற்கு 2 போர்கள் முக்கியமாக அந்த நிலை ஏற்பட்டன. ஒன்று உஹது போரிலே ஆரம்பத்திலே தோல்வியாக இருந்தது. பின்னால் அது வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் முடிந்தது. 2 சாரா இருக்கும். மூமின்களுக்கும் வெற்றி தோல்வி கிடையாது, காபிர்களுக்கும் வெற்றி தோல்வி கிடையாது என்ற நிலையிலே உஹது போர் இருந்தது. அதே போன்று ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே, ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே மக்கா வெற்றியான பின்னாலே அதற்கு அடுத்து ஒரு மாதத்திலே ஹுனைன் என்ற இடத்திலே போர் நடந்தது. அந்த போரிலே ஆரம்பமாக மூமின்களுக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டது. மூமின்கள் அனைவருமே அந்த போர்க்களத்திலிருந்து ஓடிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உறுதியை அளித்தான். திரும்பி வந்தார்கள், போர் செய்தார்கள். ஹுனைன் போரிலே மிகப்பெரிய வெற்றி ஏற்பட்டது. அதுபோன்று அந்த போரை போன்று வேறு எந்த போரிலும் அவ்வளவு அதிகமான கனிமத்துடைய பொருள்கள், போர் பொருள்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. அதற்கு அடுத்ததுதான் ஹிஜ்ரி 9வது ஆண்டு தபூக் என்ற இடத்திலே நடந்த போருக்கு சென்றார்கள். அங்கே போர் நடைபெறவில்லை என்று சொன்னாலும் ரோமர்கள் அங்கே வந்து முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக திரண்டு இருக்கின்றார்கள், பாளையம் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அங்கிருந்து புறப்பட்டு போருக்கு போனார்கள். அது சம்பந்தமான விஷயங்கள் முன்னால் உள்ள பல ஆயத்துகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டன. அதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான்.
உங்களுக்கு குஃபார்களில் காபிர்களில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் முதலாவதாக போரிடுங்கள். ஏனென்று சொன்னால் முதலாவதாக பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், அவர்களை சமாளித்துக் கொண்டால்தான் பிறகு தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளிடத்திலே போரிட்டு வெற்றி கிடைத்தால் அந்த வெற்றியின் காரணமாக இவர்களுக்கு ஒரு வலிமை சேர்ந்துவிடும். மனோ வலிமையும் ஏற்பட்டுவிடும், உலர் வலிமையும் ஏற்படும், பொருளாதார வலிமையும் ஏற்பட்டுவிடும். அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்துடைய பொருளின் காரணமாக இவருடைய போருக்கு ஒரு உதவி கிடைத்துவிடும். அதனால் அல்லாஹ் அப்படி சொன்னார். அதே போன்று இன்னொரு சட்டம் என்னென்று சொன்னால், பொதுவாக ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அதை தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வஹய் அருளினான். அல்லாஹ் தஆலா செய்தியை அனுப்பினான், நபியாக ஆக்கி வைத்தான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லிய விஷயம், உங்களுடைய நெருங்கிய பந்துக்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாகத்தான் சொன்னார். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக சொன்னார். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கூட்டத்தார், தங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் கூப்பிட்டு அந்த மலை மீதிருந்து, அபூ குபைஸ் என்ற மலையின் மீது இருந்து அவர்கள் சொன்னார்கள் செய்தியை என்ற விஷயங்கள் எல்லாம் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதே போன்று தொழுகை சம்பந்தப்பட்ட ஆயத்து வந்த நேரத்தில் முதலாவதாக தங்களுடைய குடும்பத்தாருக்கு அதை சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். உங்களுடைய குடும்பத்தினருக்கு முதலாவதாக தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, குடும்பத்தினருக்கு, உங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். ஆக ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு நற்செய்தி சொல்லப்படுகின்றது என்றால், மக்களுக்கு உபதேசம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், அது தங்களுடைய முதலாவதாக அந்த சொல்லுகின்றவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். ஃபிரௌனிடத்திலே போகும்பொழுது, அவனிடத்திலே பேசும்பொழுது நீங்கள் நளினமாக பேசுங்கள். வக்கூலா லஹு கௌலன் லய்யினா, மிருதுவான பேச்சாக அவனிடத்தில் பேசுங்கள். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆட்சியாளன், அதிகாரம் படைத்தவன், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். அவனிடத்தில் தான் எல்லா விதமான அதிகாரங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக அவன் நானே பெரிய கடவுள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அவனிடத்துல போய் நீங்க உங்க முரட்டுத்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் ஃபிரௌனிடத்திலே இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிகீன்களிடத்திலும் காஃபிர்களிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய உத்தியை சொல்லி காட்டுகின்றான். எப்படி செய்ய வேண்டும், எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றான். நளினமாக இருக்க வேண்டும், மிருதுவாக பேச வேண்டும், கடினமான சொற்கள் கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்றான். ஆனால் அதே நேரத்தில் காஃபிர்களிடத்திலும் முனாஃபிகீன்களிடத்திலும் ஜாஹிதில் யா அய்யுஹன் நபியு, நபி என்றே கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நபி அவர்களே ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன், காஃபிர்களிடத்திலும் முனாஃபிகீன்களிடத்தில் நீங்கள் போர் செய்யுங்கள். வகுலுத் அலைஹிம், அவர்கள் மீது கடினமாக இருங்கள் என்பதாக சொல்லுகின்றான். அதாவது அவர்கள் மீது இறக்கப்பட்டு, நம் மீது இவர் இறக்கப்படுகின்றார், ஆகவே நாம் செய்வதை இவர் கண்டுகொள்ள மாட்டார், நாம் எதை செய்தாலும் சரி இவர் பொறுத்துக் கொள்வார் என்ற நிலை அவர்களிடத்தில் வந்துவிடக்கூடாது. நீங்கள் கடுமையாக அதற்குரிய நடவடிக்கை எடுப்பீர்கள். அவர்கள் தவறு செய்தால், இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தால், மூமின்களுக்கு எதிராக நடந்து கொண்டால், நபி அவர்களுக்கு சதி செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வகுலுத் அலைஹிம், அவர்கள் மீது கடினமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்தில் பொதுமக்களிடத்திலே பேசக்கூடிய நேரத்தில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்தான். அந்த முறையிலே நடந்து கொண்டார்கள். சொன்னார், முன்னால சூரத்து ஆல இம்ரானிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் மிருதுவான குணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். நபியே, நீங்கள் மிருதுவான குணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். கடின சித்தம் உள்ளவர்களாக இருந்தால், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லம் ஃபல்லூ மின் ஹவ்லிக், கடின சித்தம் உடையவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் இந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள், யாருமே உங்களோட இருக்க மாட்டாங்க என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும்
அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அனல் லஹூக்குல் கத்தால், நான் சிரிக்கின்றவன் போர் செய்கின்றவன் என்பதாக சேர்த்து சொன்னார்கள். நான் சிரிக்கின்றவன், என்னை யார் நம்புகின்றார்களோ, என்னிடத்திலே யார் நெருக்கமாகின்றார்களோ, என்னை யார் விரும்புகின்றார்களோ அவர்களிடத்தில் நான் சிரித்து பேசக்கூடியவன், முகமலர்ச்சியோடு பேசக்கூடியவன். என்னை யார் வெறுக்கின்றார்களோ, இஸ்லாத்திற்காக வேண்டி எதிராக இருக்கின்றார்களோ, போர் புரிய துவங்குகின்றார்களோ அவர்களிடத்தில் கத்தால், நான் போர் புரிகின்றவன், கடின நிலை உள்ளவன். வகித்தாலுன் லஹூக்குன் ஃபீ வஜ்ஹி வலியிஹி வகத்தாலுன் லஹாம்மத்தி அதுவிஹி என்பதாக அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்லவர்கள் நண்பர்களுடைய முகத்திற்கு எதிராக சிரித்து பழகக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகளுடைய முன்னிலையிலே அவர்கள் போர் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக, ஆகவே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா. வல் யஜிது ஃபீக்கும் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். ஆனா எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கடின சித்தம் இருந்தாலும் சரி, யாரிடத்தில் கடின சித்தமாக இருக்க வேண்டுமோ அவரிடத்தில் இருந்தாலும், நண்பர்களோடு பேசும் பொழுது, உறவினர்களோ தோழர்களோடு பேசும் பொழுது அன்புள்ளவர்களாக இருந்தாலும் இருக்க வேண்டிய அசல் நிலை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பக்தியாளர்களுடன் இருக்கின்றான், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுடன் அவன் இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். அடுத்து முனாஃபிகீன்களை பற்றி சில செய்திகளை சொல்லுகின்றான். அதற்கு அடுத்து மூமின்களை பற்றி சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் முனாஃபிகீன்களை சொல்கின்றான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை சொல்லி இந்த சூரத்து தௌபாவை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். 123 ஆயத்து இது. 129 ஆயத்துகளோடு சூரத்து தௌபா முடிகின்றது. அடுத்து சொல்லுங்க, வைதாமா உன்சிலத் சூரத்துன், நபியே ஒரு சூரா இறக்கப்பட்டால், ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால், சூரா என்றால் இந்த இடத்துல ஒரு சூரா முழுமையாக இறங்கியதில்லை, ஒரே ஒரு சூரா தான் குர்ஆன்ல முழுமையாக இறங்கியது ஒரு தடவையில. மற்ற எல்லா சூறாக்களும் எல்லா அத்தியாயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டு பிறகு அது ஒன்று சேர்க்கப்பட்டு அது தரப்பட்டு இருக்கின்றது. நமக்கு ஏதாவது ஒரு ஆயத்து உங்களிடத்தில் இறக்கப்பட்டால், ஃபமின்ஹும் மன் யகூலு, அவர்களில் சிலர் இருக்கின்றார்கள், முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா, இப்ப வந்துச்சே இந்த சொன்னாரே இந்த ஆயத்து உங்களிலே யாருக்கு ஈமானை அதிகப்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு பரிகாசமாக கேட்கின்றார்கள். முனாஃபிகீன்கள் தங்களுக்கு மத்தியில உட்கார்ந்து, அவங்க கூட்டமா உட்கார்ந்துக்குவாங்க, ஒரு குரூப்பா உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு வஹி வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை சொல்லுவார்கள். சொல்லும் பொழுது மூமின்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் படிப்பினைக்குரியதாகவும் அதை அமல்படுத்த வேண்டிய நிலை உடையதாகவும் இருக்கும். அவர்கள் பயப்படுவார்கள் அதை கேட்டு. ஆனா இந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிட்டு, ஏன்பா இந்த ஆயத்து வந்துச்சு, இது உங்களுக்கு ஈமான் அதிகமாக்கி இருக்கா, உங்கள யாருக்கு இந்த ஆயத்து அதிகமா இருக்குது, ஈமான் அதிகமாக்கி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கிண்டலா சொல்லுவாங்க, பரிகாசமா சொல்லுவாங்க. பரிகாசம் பண்ணுவார்கள் ஆயத்து இறங்கிய பொழுது, இறங்கும் பொழுதெல்லாம் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஃபமின்ஹும் மன் யகூல் ஐயுக்கும் ஜாதத்துஹு ஈமானா, இந்த ஆயத்து இறங்கிய இந்த ஆயத்து உங்களிலே யாருக்கு ஈமானை நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்கின்றது என்பதாக பரிகாசமாக கேட்பார்கள் அவர்கள். ஆனா இது முனாஃபிகீன்களுடைய நிலை. மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? வஅம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், ஃபஸாதத்துஹும் ஈமானம் வஹும் யஸ்தபிஷிரூன், அவர்களுக்கு ஈமானை இது அதிகப்படுத்தும். ஒரு ஆயத்து இறங்கினால் அவருடைய ஈமான், அவருடைய நம்பிக்கை வலிமை பெறும், அதிகமாகும். அந்த நம்பிக்கை அதிகமாவதின் காரணமாக இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுவார்கள், அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு ஆயத்து இறங்கும் பொழுதும் எங்களிலே ஒருவர் இன்னொருவர் கையை பிடித்துக் கொண்டு, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியுடைய கையை பிடித்துக் கொண்டு சொல்லுவார்கள், வாருங்கள் இந்த ஆயத்தின்படி அமல் செய்வோம், நம்முடைய ஈமானை அதிகமாக்கிக் கொள்ளுவோம் என்பதாக சொல்லி 2 பேர் 4 பேர்கள் சேர்ந்து அந்த விஷயத்தை அமல்படுத்துவார்கள் என்பதாக. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இங்கே ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த ஆயத்துகள், அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த ஆயத்துகள் ஈமானை அதிகப்படுத்தும் என்று சொன்னால், ஈமான் என்பது கல்பை சேர்ந்தது, இதயத்தை சேர்ந்தது. அது எப்படி இருக்கும் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஈமான் என்பது யப்து லம்அத்தன் பைலாஅ ஃபில் கல்ப், இதயத்திலே ஒரு வெண்மையான ஒளியை உண்டாக்கி வைக்கும். அது வெண்மையான ஒரு ஒளியை உண்டாக்கும்.
குல்லமா இஸ்தாதல் ஈமான் ஆலமன் இஸ்தாத தாலிக்கல் பயான். ஈமான் அதிகமாகும் போதெல்லாம் அந்த வெண்மை அதிகப்படும். ஒரு வெண்மையான ஒளிமயமான ஒரு பொருள், அது ஒரு நிலை, அது இன்னும் அதிகமாகும் இந்த ஆயத்துகள் வரும் போதெல்லாம். ஹத்தா யபயவ்வல் கல்பு குல்லு. இப்படி ஆயத்துகள் வர வர அந்த ஈமான் அதிகமாகி அதிகமாகி அந்த ஒளி அதிகமாகி அதிகமாகி அவருடைய இதயம் வெண்மையாக ஒளிமயமானதாக ஆகிவிடும் கடைசியில. இன்னன் நிஃபாக, இதற்கு நேர் மாற்றமாக முனாஃபிக்குகளாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நயவஞ்சகத்தனம் இருக்கின்றது. அது எபோ லம்ஆத்தன் சௌதா, ஒரு கருப்பு புள்ளியை அது உண்டாக்கும், கருப்பை உண்டாக்கிவிடும். குல்லமா இஸ்தாத நிஃபாக இஸ்தாத சவாத். அந்த நயவஞ்சகத்தனம் அவர்களிடத்தில் அதிகப்படும் போதெல்லாம், அதை மறுக்கின்ற நிலை ஏற்படும் போதெல்லாம் அந்த கருப்பு புள்ளி அதிகமாகி அதிகமாகி இதயம் முழுவதுமே கருப்பாகிவிடும். பாவத்திற்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அது போன்று இதுவும் ஆகிவிடும். சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ் ஷகக்தும் அன் கல்பி முஃமின் லவஜத்துமுஹு அபியல். ஒரு மூமினான மனிதனுடைய இதயத்தை நீங்கள் பிளந்து பார்த்தால் அது வெண்மை நிறமாக இருப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். வலவ் ஷகக்தும் அன் கல்பி முனாஃபிக், ஒரு முனாஃபிக்குடைய இதயத்தை நீங்கள் பிளந்து பார்த்தால் அது கருப்பாக இருப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்பதாக சொன்னார். உண்மையிலேயே அந்த இதயம் ஒளிமயமானதாக இருக்கும். சரி, இந்த இதயம் அப்படின்னு சொன்னா முன்னால் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இந்த நெஞ்சினுடைய இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு இருக்குது பாருங்க, ஒரு வாழைப்பூவினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியது, அதுவல்ல, அது வெளித்தோற்றமான இதயம். அந்த இதயம் மனிதனுக்கு கட்டாயம் தேவை, மனிதன் வாழ்வதற்கு அது கட்டாயம் தேவை. அது சீர்கட்டு விட்டால் மனிதனுடைய உடல் முழுவதும் சீர்கட்டுவிடும். ஆனால் அந்த இதயத்திற்குள்ளே ஒன்று இருக்கின்றது, அதுக்கு பிறகு கல்ப் என்பதாக சொல்லப்படும். அது மானசீகமான ஒரு தன்மை, ரூஹானியத்தான தன்மையும் உடையது, ஒளிமயமான தன்மையும் உடையது. அது புற கண்களால் அது பார்க்கப்பட முடியாது. அந்த கல்பு தான் சரி செய்யப்பட வேண்டும் என்பதாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கஸ் ஸம்அ, இந்த குர்ஆன் சில மனிதர்களுக்கு நல்ல உபதேசத்தை உண்டாக்கும், நல்ல செய்திகளை தரும், நல்ல படிப்பினையை தரும். யாருக்கு என்று சொன்னால், யாருக்கு கல்பு இருக்கின்றதோ அவருக்கு. லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு கல்பு இருக்கின்றதோ அவருக்கு. எல்லாத்துக்கும் தானே கல்பு இருக்குது, இதயம் இருக்குது. காபிர்களுக்கும் இருக்குது, முஷ்ரிக்குக்கும் இருக்குது, அல்லாஹ் திட்டவனுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இதயம் இருக்கு. அப்ப அந்த இதயம் அல்ல. இதயம் என்பது எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இதயம் என்பது, நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ நிறைந்திருக்கக்கூடிய இதயம் என்பது இதுவல்ல, வெளித்தோற்றமான இதயம் அல்ல. இந்த வெளித்தோற்றமான இதயம் இருக்கின்றது, அது மனிதன் உடலுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா அந்த இதயத்தில் தான் ரெண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்றிலே ரத்தம் உள்ளே போகின்றது, சுத்தம் செய்து இன்னொரு பகுதியிலே வெளியே அனுப்புகின்றது என்பதெல்லாம் நாம் படித்திருக்கின்றது. ஒரு நிமிஷத்திற்கு 6 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் செய்து அனுப்பக்கூடிய அற்புதமான சக்தியை அந்த இதயத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இது வெளித்தோற்றமான இதயம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய மானசீகமான ரூஹானியத்தான நூறானியத்தான ஒரு தன்மைக்கு பெயர் தான் கல்ப் என்பதாக சொல்லப்படும். அந்த கல்வில தான் ஈமானும் நிஃபாக்கும் இருக்கின்றது. ஒளிமயமான தன்மையுடைய ஈமானும் இருக்கின்றது, இருட்டாக இருக்கக்கூடிய நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனமும் இருக்கின்றது என்பதாக. அதனால அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், யாருடைய கல்வில ஈமான் இருக்கின்றதோ, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், அதுல ஈமான் அந்த ஒளியை அதிகமாக்குகின்றது. அந்த இதயத்தை நீங்கள் திறந்து பார்த்தால் ஒளிமயமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்லுகின்றார். அம்மல்லதீன ஆமனு வஸாதத்துஹும் ஈமானம் வஹும் யஸ்தப்ஷிரூன். ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த ஆயத்து வரக்கூடிய இந்த ஆயத்து, அருளப்பட்ட ஆயத்து ஈமானை அதிகப்படுத்தும். வஹும் யஸ்தப்ஷிரூன், அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கும் நிலைமையில். முனாஃபிக்குக்கு நேர் மாத்தம், அவங்களுக்கு ரொம்ப கவலை தரும் ஆயத்து வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூமின்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இதே போன்றுதான் எல்லா காலங்களிலும் குர்ஆனுடைய ஆயத்து சொல்லப்படுகின்றது, ஹதீசுகள் சொல்லப்படுகின்றன. அதை கேட்கின்றோம் என்று சொன்னால், கேட்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் என்னுடைய ஈமான் சரியாக இருக்கின்றது, பிரகாசமாக இருக்கின்றது என்றார். கேட்கும் போது கவலை ஏற்படுகின்றது, அதாவது சலிப்பு ஏற்படுகின்றது, சஞ்சலம் ஏற்படுகின்றது, சடைவு ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஈமானிலே குறை இருக்கின்றது என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆயத்திற்கு ஒரு விளக்கம் எழுதப்படுகின்றது. அடுத்த முனாஃபிக்குகளை பற்றி அடுத்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம். எவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றதோ, நோய் நிஃபாக் என்ற நோய், வஞ்சகம் என்ற நோய் இருக்கின்றதோ, அல்லது குஃபுர் என்ற நோய் இருக்கின்றதோ, ஷிர்க் என்ற நோய் இருக்கின்றதோ. இங்கே நோய் என்று சொன்னால் ஷிர்க், குஃபுர், நிஃபாக் ஆகியவற்றுக்கு சொல்லப்படும்.
எவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த ஆயத்து வந்தால், இந்த ஆயத் குர்ஆனுடைய இந்த ஆயத்துகள் அசுத்தத்தை அதிகமாக்கும், அசுத்தத்துக்கு மேல் அசுத்தத்தை அதிகமாக்கும். அசுத்தம் என்று சொன்னால் இந்த இடத்துல அந்த குஃபரை அதிகமாக்கும், ஷிர்கை அதிகமாக்கும், அல்லது அவர்களுக்குரிய அந்த நிஃபாக் தன்மை, நயவஞ்சக தன்மையை அதிகமாக்கும். எந்த தீமை அவர்களிடத்தில் இருக்குமோ அந்த தீமை அதிகமாயிடும். யாருடைய உள்ளத்திலே சந்தேகம் என்ற நோய் இருக்கின்றதோ, ஷிர்க் என்ற நோய் இருக்கின்றதோ, அவர்களிடத்தில் இந்த ஆயத்து சொல்லப்பட்டால் அது அவர்களுக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகமாக்கும், இன்னும் அந்த நோயை அதிகமாக்கிவிடும் என்பதாக முனாஃபிகீன்களை பற்றி, குஃபார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதே நிலையிலே அவர்கள் இருந்து வமாத்து வஹும் காஃபிரூன், அவர்கள் காபிர்களாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மூத்தாகி விடுவார்கள். காபிர்களாக மறுக்கின்றவர்களாக இருக்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் அல்லாஹ்வுடைய தீனையும் மறுக்கின்றவர்களாக இருக்கும் நிலைமையிலேயே அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்படி இறந்து விட்டால் கடைசி நிலை அவர்களுக்கு தண்டனை தான். அதிலிருந்து மீளுவது என்பது முடியாத காரியம் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியும். காபிர்களுக்கு என்ன தண்டனை என்று அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துக்களை சொன்னான், அது கட்டாயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அடுத்த முனாஃபிகீன்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகின்றான். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். இந்த முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்களே, இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முனாஃபிகீன்கள் என்பவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் இல்லை, காபிர்களோடு போய் சேர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இல்லை. மூமின்களோடு சேர்ந்திருப்பார்கள், ஆனால் உள்ளே குஃப்ர் நிறைந்திருக்கும். தொழுவார்கள், ஆனால் காபிர்களாக இருப்பார்கள். அவர்கள் சிலையையும் வணங்க மாட்டார்கள், அல்லாஹ்வையும் வணங்க மாட்டார்கள். அல்லாஹ்வை வணங்குவதை போன்று பாவனை செய்வார்கள். முன்னால உள்ள சூரத்துகளில, சூரத்து நிசா நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்குது, இதா காமு இலசாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். முதப்தபீன பைன ஸாலிக லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய், அந்த பக்கம் போக மாட்டார்கள், இந்த பக்கம் போக மாட்டார்கள். அதாவது மூமின்களின் பக்கம் அவர்கள் இல்லை, காபிர்களின் பக்கம் இல்லை, ரெண்டுக்கும் மத்தியில தட்டு தடுமாறியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அது மாதிரி அவர்கள் இருந்து அப்படியே மௌத்தாகிவிட்டால் அதற்குரிய தண்டனை அவர்கள் பெறக்கூடியவர்களாக ஆயிடுவார்கள். இந்த முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் சில சோதனைகளை ஏற்படுத்தினார் மதீனாவில். அந்த சோதனைகள் வந்தும் கூட அவர்கள் தெளிவு பெறவில்லை. சோதனைகள் இப்படி நாம் செய்வதின் காரணமாகத்தான் வருகின்றது என்று படிப்பினை பெறவில்லை. அதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். அவலா யரவுன, அவர்கள் சிந்திக்க கூடாதா, பார்க்க கூடாதா, அன்னஹும் யுஃப்தனூன, அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள், ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு வருஷமும், மர்ரத்தன் ஓ மர்ரத்தன், ஒரு தடவை அல்லது 2 தடவை. என்ன சோதனை? சில நேரங்களில் பஞ்சம் ஏற்படும், உணவு இருக்காது, தண்ணீர் இருக்காது, குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு உணவு இருக்காது, தானியங்கள் விளையாது, பழங்கள் பேரிச்சம்பழம் விளையாது. இதன் காரணமாக பஞ்சம் ஏற்பட்டவர்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த முனாஃபிகீன்களுக்கு ஏற்படும். அது ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை அல்லது 2 தடவை. அல்லாஹ் தஆலா சொல்ற மர்ரத்தன் ஓ மர்ரத்தைன், ஒரு தடவை அல்லது 2 தடவை. அதே போன்று எதிரிகளுடைய தாக்குதல் ஏற்படும், இதுவும் அவர்களுக்கு ஒரு சோதனை. வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை எதிரிகளோடு மோதி இவர்கள் அழிவுக்குரியவர்களாக ஆகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும், அப்படியும் சோதனை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவார்கள், அதையும் இவர்கள் சோதனையாக தங்களுக்கு சோதனையாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு தடவை 2 தடவை வருஷத்துல நடைபெறும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் சில அந்த முனாஃபிகீன்களில் சில பேர் நோய் உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த நோய் அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை நோய் வரும். நோய் வந்தால் ரொம்ப சிரமப்படுவார்கள். அதன் காரணமாக அவர்கள் திருந்துவதும் கிடையாது. இதன் நாம் இப்படி இருப்பதின் காரணமாகத்தான், நம்முடைய நயவஞ்சகத்தின் தனத்தின் காரணமாகத்தான் நோய் ஏற்படுகின்றது என்பதையும் சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சோதனை செய்து கொண்டே இருந்தான் என்பதையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு தடவை அல்லது 2 தடவை அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். சரி, தௌபா செய்தா சும்ம லா யதூபூன், அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள். வலாஹும் யஸ்தக்கரூன், அவர்கள் படிப்பினை பெறுவதும் இல்லை. இப்படி சோதிக்கப்படுகின்றோமே என்று படிப்பினை பெறுவதும் இல்லை. இது முனாஃபிகீன்களுக்கு அந்த நேரத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஆயத்து விஷயம். இதே போன்றுதான் மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை ஏற்படுத்துவார் உலகத்தில். அந்த சோதனைகள் வந்த நேரத்தில் தெளிவு பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உபதேசமாக அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த சோதனை என்பது நமக்குள்ளே நிகழ்ந்தாலும் சரி, வெளியே நிகழ்ந்தாலும் சரி. சில சோதனைகள்
என்னுடைய உடலிலேயே ஏற்படும். சில சோதனைகள் என்னுடைய மனைவி மக்களிலே ஏற்படும். சில சோதனைகள் என்னுடைய குடும்பத்தார்களிலே ஏற்படும். சில சோதனைகள் என்னுடைய மஹல்லாவிலே ஏற்படும். சில சோதனைகள் என்னுடைய ஊரிலே ஏற்படும். சில சோதனைகள் இந்த நாட்டிலே ஏற்படும். சில சோதனைகள் இந்த உலகத்திலே ஏற்படும். சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான மனிதனும் தன்னை தானே கவனிக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை கவனிக்க வேண்டும். தன்னுடைய நிலையை கவனிக்க வேண்டும். தன்னுடைய அமலை கவனிக்க வேண்டும். தன்னுடைய ஈமானை கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கவனித்து தன்னை சீர்திருத்தக்கூடிய வழியை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சோதனைகள் குறைக்கப்பட்டுவிடும். ஆனா சோதனைகள் என்பது ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு அல்லாஹாலா டெஸ்ட் சோதனை செய்வது என்பது நல்லடியார்களையும் அல்லாஹாலா சோதனை செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதனை செய்ததாக அல்லாஹாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் ரப்பு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய ரப்பு சில விஷயங்களை கொண்டு சோதனை செய்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் நடந்தன. அரசரின் மூலமாக, குடும்பத்தினர் மூலமாக, தன்னுடைய தந்தையின் மூலமாக, தன்னுடைய மக்களின் மூலமாக, மனைவியின் மூலமாக, இப்படி பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படுத்தினார் அல்லாஹ். அந்த சோதனைகளை எல்லாம் வெற்றி பெற்றார் அவர் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ராஹிம் அல்லது வஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நிறைவேற்றினார், அந்த சோதனையை முடித்தார், வெற்றி கண்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மூமினான மனிதருக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தால், நான் எதுவுமே பாவங்கள் செய்யவில்லை, குற்றங்கள் செய்யவில்லை, நான் தௌபா செய்து கொண்டுதான் இருக்கின்றேன், என்னுடைய அமலை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த நிலையிலும் எனக்கு ஏன் இந்த நிலை ஏற்படுகின்றது என்று ஒரு மனிதர், ஒரு மூமினான மனிதர் நினைத்தால் அல்லாஹ் தஆலா தன்னை சோதிக்கின்றான் என்று அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையிலே இந்த மனிதன் வெற்றி பெறுகின்றானா, தோல்வியுற்று போகின்றானா, அவன் திருப்தி கொள்ளுகின்றானா என்னை பற்றி, அல்லது சஞ்சலப்படுகின்றானா என்று அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக அதை செய்வார். அது நல்லடியார்களுக்குரிய விஷயம். எல்லா நல்லடியார்களுக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்படும். கெட்டவர்களாக இருந்தால், பாவம் உள்ளவர்களாக இருந்தால், பாவங்களை போக்குவதற்காக வேண்டியுள்ள சோதனைகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். அதே போன்று உலக அரங்கிலே ஏற்படக்கூடிய சோதனைகள், குடும்பத்திலே, நாட்டிலே ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் நம்மை படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருபவை என்பதையும் நாம் விளங்க வேண்டும். உடனடியாக தௌபா செய்ய வேண்டும், அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். இம்மூமின்களுடைய தன்மை. முனாஃபிகீன்கள் லா யதூபூன் வலாஹும் யذكرون, அவர்களை சொல்லுகின்றார், அவர்கள் தௌபா செய்யவும் மாட்டார்கள், படிப்பினை பெறவும் மாட்டார்கள். அடுத்த முனாஃபிகீன்களை பற்றி சொல்லுகின்றார். வைதாமா உன்சிலத் சூரத்துன் நவர பஅதுஹும் இலா பஅதின், ஒரு சூரா, சில ஆயத்துகள் இறக்கி வைக்கப்பட்டால், அருளப்பட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூராவை சொல்லுவாங்க, ஆயத்துகளை சொல்லுவார்கள். அருகில் இருக்கக்கூடிய அந்த முனாஃபிகீன்கள் ஒருவரை பார்த்துக்கொள்வார். இவர் அவரை பார்ப்பார், அவர் இவரை பார்ப்பார். நவர பஅதுஹும் இலா பஅதின், அவர்களில் சிலர் சிலரை பார்ப்பார், ஒருவர் இன்னொருவரை பார்ப்பார். பார்த்துட்டு மெதுவா போய் கேட்பானா, இந்த முனாஃபிக் அந்த முனாஃபிக் கேட்பான், ஹல் யராக்கும் மின் அஹதின், நம்மளை யாராவது பாக்குறாங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லு, நம்மளை யாராவது பாக்குறாங்களான்னு பாரு. இந்த கூட்டத்தில் நிறைய கூட்டம், சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து இருப்பாங்க, பெரும் கூட்டம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உபதேசம் கேட்கக்கூடிய சஹாபாக்கள் சும்மா 2 பேர் 4 பேர் இந்த மாதிரி 50 பேர் 100 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அல்ல, ஏராளமான மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பேர் எல்லா சஹாபாக்களும் தொழ வந்து விடுவார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அத்தனை பேரும் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ஆயத்துகள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். இப்ப இந்த முனாஃபிகீன்கள் ஒருவர் பார்த்துக்கிட்டு நம்மளை யாராவது பாக்குறாங்களான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லுவானா ஒருத்தர். அவன்கிட்ட யாராவது பாக்குறாங்களான்னு பாரு. யாரும் நம்மளை பார்க்கல, எல்லாம் அவங்கவுங்க ஆயத்து சொல்றத கவனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சும்மன் சரஃபு, அங்கிருந்து அப்படி நழுவி வெளியே போயிடுவான், மெதுவா எந்திரிச்சு வெளியே போயிடுவான். சும்மன் சரஃபு, பிறகு அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள், திரும்பி விடுவார்கள். இந்த திரும்பி போறாங்க பாருங்க, சரஃபல்லாஹு குலூபஹும், அல்லாஹ் தஆலா அவருடைய இதயங்களே திருப்பிடுவான், அப்படியே அந்த பக்கமே போயிடும், இங்க வராது. சரஃபல்லாஹு குலூபஹும், ஏன்னு கேட்டா பிஅன்னஹும் கௌமுல் லா யஃகஹூன், காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் இந்த ஆயத்தை விளங்காதவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விளங்காதவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை விளங்காதவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய ஷரியத்தை, நபியை, அவருடைய தீனை விளங்காதவர்கள். இவர்கள் லா யஃகஹூன் கௌமுன் லா யஃகஹூன், இவர்கள் விளங்காத கூட்டத்தினராக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய இதயங்களையும் அப்படியே திருப்பி விடுவான், இந்த பக்கம் வராது, ஈமானின் பக்கம் வரவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. பொதுவாக உபதேசம் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை கேட்க வேண்டும் என்பதும் இங்கே இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லப்படுகின்றது. முன்னால பல தடவை ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறோம், ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நபி அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மக்களுக்கு மத்தியிலே உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களிலே 3 பேர் வந்தாங்க.
புகாரியிலே மற்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் தெளிவான ஹதீஸ், இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 3 பேர் வந்தாங்க. நிறைய மஸ்ஜித் ஃபுல்லா மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாசல் அங்க இருக்கு, தூரமா இருக்குன்னு வச்சுங்க, நம்ம கேட் இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கும். அவ்வளவு பெரிய பெரிய மஸ்ஜித் தானே அது. அப்ப வெறும் மணல் தரையா இருந்துச்சு, கீற்று கொட்டகையா இருந்தது அது. ஆனால் பெரிய உள் வளாகம் மிக பெருசா இருந்துச்சு. உள்ள நிறைய ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்த 3 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, மெதுவா ஒவ்வொருத்தரையா விலக்கிக்கிட்டு அப்படி மெதுவா அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளிங்கன்னு அப்படி கையை காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, கூட்டம் ரொம்பவா இருக்கு, உங்களை தாண்டிக்கிட்டு ஏன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசல் கிட்டே உட்கார்ந்துட்டார் இன்னொருத்தர். 3வது மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், ரொம்ப கூட்டமா இருக்கு, இங்க போய் நம்ம உட்கார்ந்துட்டு இப்ப என்ன கேட்க போறோம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டார். அவர் திரும்பி போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பயானை முடித்தார்கள். உபதேசத்தை முடித்த பின்னால் சொன்னார்கள், உங்களிலே 3 நபர்கள் இப்பொழுது இங்கே வந்தார்கள். ஒருவர் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் வேண்டும் என்று வந்தார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார். இன்னொருவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எனக்கு தேவையில்லை என்பதை போன்று அவர் ஒதுங்கி உட்கார்ந்து விட்டார். இன்னொருவர் எனக்கு அறவே அதை தேவையில்லை என்பதாக இங்கிருந்து சென்று விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால்தான் தப்லீக் ஜமாத்துல சொல்லுவாங்க, நெருங்கி வாங்க நெருங்கி உட்காருங்க அப்படின்னு சொல்லி. நெருங்கி உட்காருங்கன்னு சொல்றது காரணம் கேட்டா, நீங்க அல்லாஹ்வுடைய அருளுக்கு ரஹமத்துக்கு நெருக்கமாக வாருங்கள் என்பதாக பொருளாகும். எவ்வளவு நெருங்கி உட்காருகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதாக பொருளாகும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவருடைய கல்பு தெளிவாகிவிடும். முன்னால் சொல்லப்பட்டபடி கல்பு தெளிவாகிவிட்டால் ஞானங்கள் கிடைத்துவிடும். எந்த நல்ல செய்தி சொன்னாலும் உடனடியாக மகிழ்ச்சியோடு செவியேற்கக்கூடிய செயல்படக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்து விடுவார் என்றெல்லாம் அதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்க முனாஃபிகீன்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்ப்பாரு, யாரும் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்பாரு. பார்க்கலன்னா சும்மன் சரப்பு, அவர் போயிடுவார்கள். சரஃபல்லாஹு குலூபஹும் பிஅன்னஹும் கௌமுல் லா யஃகலூன், அல்லாஹ் தஆலா அவருடைய இதயங்களை திருப்பி வைத்து விடுவார் என்பதால். இங்க பாருங்க, ஒரு அற்புதமான விஷயத்தையும் இந்த ஆயத்தின் மூலமாக உலமாக்கள் தெரிவிக்கின்றார்கள். சும்மன் சரஃபு, இன் சரஃப அப்படின்னு சொன்னா திரும்பி போறது அப்படின்னு அர்த்தம். இன் சரஃப திரும்பி சென்றான். அப்ப ஒரு மூமினான மனிதரை பார்த்து நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த இன்சரஃபா என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்சரஃபான திரும்பி போறதுன்னு அர்த்தம். இன்சரிஃப், நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லலாம். இலக்கணப்படி எந்த தப்பும் கிடையாது, அரபி மொழிப்படி எந்த தப்பும் கிடையாது. ஆனா குர்ஆனுடைய ஆயத்துல இன்சரஃபா என்ற இந்த வார்த்தையை முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியதன் காரணமாக அந்த வார்த்தையை மூமின்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அது நல்லதல்ல என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒருத்தர் நீ திரும்பி போன்னு சொல்றதுக்கு இன்சரிஃப், நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும். மூமின்களுக்கு என்று ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவார். ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ் என்று சஹாபாக்களுக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். அவர்கள் போருக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய நியாமத்தை கொண்டு திரும்பி வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லணும் கேட்டா, இன்கலப என்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு. ஒரு மூமின் நீ திரும்பி போன்னு சொல்றதுக்கு இன்கலிப், இங்கிருந்து போயிடுப்பா அப்படின்னு சொல்லலாம். இன்சரிஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இலக்கணப்படி அரபி மொழிப்படி சொல்லலாம் என்று இருந்தாலும் கூட குர்ஆனுடைய இந்த ஆயத்துல இந்த வார்த்தை முனாஃபிகீன்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் பாருங்க, எவ்வளவு கடுமையான உத்தரவு தெரியுமா அல்லாஹ் தஆலாவுடையது. நல்ல ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் அது. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை தருகின்றான் அப்படிங்கிறது இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது. அடுத்து கடைசி ஆயத், சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றியும் அவருடைய வருகையினுடைய தன்மையை பற்றியும் அவர்கள் இருந்த நிலையை பற்றியும் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். திட்டமாக உங்களிடத்தில் ஒரு ரசூல் வந்து விட்டார், ஒரு தூதர் வந்து விட்டார். எப்படிப்பட்ட தூதர்? மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உள்ள ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்து விட்டார். உங்களிலிருந்தே உள்ள தூதர் என்று சொன்னால் உங்களுடைய குலம், முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டா உங்களிலிருந்தே அப்படின்னு சொன்னா மனித இனத்திலிருந்தே அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாவது ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா உங்களிலிருந்து அரபியர்களே, உங்கள் அல்லாத வேறு இனத்தவர்களிடத்திலிருந்து அல்ல, உங்கள் இனத்திலிருந்து அரபி கோத்திரத்தாரிடத்திலிருந்தே உண்டாகி இருக்கின்றார். ஏன்னா அந்த அரபியர்கள் எப்படி நினைத்துக் கொண்டா, அரபியர்களை தவிர, அதாவது எங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஊமைகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அஜமி என்பதாக சொல்லப்படும். அரபி மனிதர்களை 2 வகை அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க, அரபி அஜமி.
அரபி என்று சொன்னால் அவங்கதான், அரபி பேசுறவங்க தான் மனிதர்கள் என்பதாக, பேச தெரிந்தவர்கள் அவங்கதான். மற்றவர்கள் அஜமிகள். அஜமின்னு சொன்னா ஊமைன்னு அர்த்தம். ஊமைகள் அவங்களாம் பேசவே தெரியாது, நல்ல பேச்சுகள்லாம் பேச தெரியாது, நல்ல இலக்கணமாக பேச தெரியாது, இலக்கியமாக பேச தெரியாது என்ற அர்த்தத்தில் அஜமி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். அதனால இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி நீங்க தவறாக தாழ்வாக நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரிடத்திலிருந்து வரவில்லை. உங்கள்கிட்ட ஒரு ரசூல் வந்திருக்கிறார், தூதர், அவர் உங்களிடத்திலிருந்தே வந்தவர், உங்கள் இனத்திலிருந்தே வந்தவர் என்பதாக குறிப்பிடுகிறார். உங்கள் இனத்திலே என்பதும் கூட, உங்கள் இனத்திலே என்று சொன்னால் உங்களுடைய இனத்திலே யார் உயர்வாக இருக்கின்றார்களோ, எந்த கோத்திரம் எந்த குலம் உயர்வாக இருக்கின்றதோ அதிலிருந்து வந்தவர் என்பதாக சொல்லப்பட்டது. அவருடைய குலம், கோத்திரம், அவருடைய தன்மைகள், சிறப்பு தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குடும்ப பாரம்பரியம் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட தூதர் உங்களுக்கு வந்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனா இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று அப்படியே மூதாதையர்கள் போனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு ஏற்படுகின்றது. இன்னும் அதுக்கு மேலே போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்துல்லாவும் ஆமினாவும் அந்த வழியிலே வந்திருக்கின்றார்கள் என்பதை அந்த அரபு நாட்டுக்காரர்கள் அபூ ஜஹல் உள்பட எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. அதனால அபூ ஜஹல், அபுல் பக்தர் என்ற ரெண்டு கொடிய விரோதிகள் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்ல அந்த தெருவில். அப்ப அந்த அபுல் பக்தர் என்பவன் அபூ ஜஹல் இடத்துல கேட்டானா, ஏப்ப அந்த முகம்மது நீ ரொம்ப போட்டு எதிர்த்துக்கிட்டே இருக்கிறிய, ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருக்க, திட்டிகிட்டே இருக்கிற, அவரை எதிர்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற, உண்மையிலேயே நீ இப்ப சொல்லு, ஏன்னா பாரு இப்ப யாருமே இல்ல, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், நானும் அவருக்கு எதிரிதான் உன்ன போல, என்கிட்ட நீ சொல்லு, அவரை பத்தி நீ என்ன மனசுல நினைச்சிருக்க சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டான். அபூ ஜஹல் சொன்னானா, அவர் ரொம்ப நல்ல மனிதர், உண்மையாளர், அவர் உண்மையை தவிர வேற எந்த பொய்யும் பேச மாட்டார், அவர் எந்த நேரத்திலும் பொய் பேச, உயர்தரமான குடும்பத்தில் உள்ளவர், அவர் மிகப்பெரிய அற்புதமான மனிதர், மிக சக்தி என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய புகழ்ந்தால் அபூ ஜஹல் புகழ்ந்தான். அபூல் பக்தர் கேட்கிறான், இவ்வளவு புகழ்ற, பின்ன அவரை ஏன் திட்டிக்கிட்டு இருக்கிற, எதிர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். பின்ன என்ன, இவர் வந்தாரு, நம்ம கொடி கிடி நம்முடைய அந்த காபாவுடைய ஆட்சி அதிகாரம் இதையெல்லாம் பறிக்க பாக்குறாரு நம்மள்ட்ட இருந்து, நான் விட்டுருவேனா, அதுக்காக தான் எதிர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ள அவர் ரசூல் அப்படின்னு நம்புறான், ஆனா உண்மை வெளித்தோட்டமா அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ள செய்தியை பூரா அவங்களுக்கு தெரியும், அபூ ஜஹலுக்கும் தெரியும். ஆனாலும் அல்லாஹ் தஆலாவுடைய ஹிதாயத் அவனுக்கு இல்ல, அதுதான் அசல் விஷயம். அதுல இவன் முரண்டு பிடித்ததின் காரணமாக இந்த மாதிரி அரபியர்களுடைய தலைமைத்தனம் போய்விடும் என்ற காரணத்தினால் அவருக்கு போயிடும். அதனால இவர் எதிர்த்தான் என்பதை இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் என்பதையும் தெரியும் அவனுக்கு. அதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொரு விஷயத்தை சொல்ல, இன்னி ஹரஜ்து மின் நிகாஹின் வலம் அஹ்ருஜ் மின் சிபா, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபிமாருடைய தொடரில் நான் வந்தவன். அரபியர்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், இவர் கெட்ட வேலைகளை செய்யாவிட்டாலும் கூட இவருடைய மூதாதையர்கள் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு தப்பு செய்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள், நான் நிக்காஹின் மூலமாக பிறந்தவன், அப்துல்லாவும் ஆமினாவும் நிக்காஹ் செய்து கொண்டு ஹலாலான முறையில பிறந்தவன். வலஸ்து மின் சிபாஹ, ஹராமான முறையில் பிறந்தவன் அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அதற்கு பின்னால் வந்த தொடரிலே எத்தனை பேர் வந்திருக்காங்க, அத்தனை பேர் நிக்காஹின் மூலமா, அதாவது என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தை, அப்படியே எடுத்துக்கிட்டா இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகுது, அதுக்கு மேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகுது. யாருமே ஹராமான முறையில் தொடர்பு கொண்டு உருவானவர்கள் அல்லர், அந்த வழியிலே வம்சத்திலே நான் வந்தவன் என்பதாக சொன்னார். அதான் அல்லாஹ் தஆலா இங்கே மின் அன்ஃபுசிக்கும், அதனால இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். மின் அன்ஃபுசிக்கும்னா நஃப்ஸ் என்பதற்கு பன்மை அன்ஃபுஸ், உங்களுடைய கோத்திரத்தாரிலிருந்தே, உங்களிலிருந்தே தோன்றியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கருத்து, இன்னொரு வாசகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, மின் அன்பசிக்கும், உங்களிலே உயர்தரமானவரில் இருந்து. அன்பஸ் என்று சொன்னால் ரொம்ப உயர்தரமானவர், எந்த விதமான அப்பழுக்கு இல்லாத ஒரு மனிதர். உங்களிலே ரொம்ப உயர்தரமானவரிலிருந்து வந்த ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல خرجت من نكاح ولم اخرج من سفاح من لدن آدم الى ان ولدني ابي وامي. அதாவது நான் நிக்காஹின் மூலமாக வந்தவன் ஹராமான செயலின் மூலமாக வந்தவன் அல்லன். எங்கிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து என்னுடைய தாயும் தந்தையும் என்னை பெற்றெடுக்கும் வரைக்கும் நான் ஹலாலான முறையிலே வந்தவன். லம் யுசிபினி மின் சிபாஹில் ஜாஹிலிய்யத்தி ஷைன். வெறும் இந்த விபச்சார தொடர்பு அப்படிங்கிறது மட்டுமல்ல, அது கிடையாது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அறியாமை காலத்தில் உள்ள எந்த விஷயமும் என்னை தொடவே கிடையாது என்பதாக, என்னிடத்தில் ஏற்படவே கிடையாது, என்னுடைய மூதாதையர்களும் அது கிடையாது என்பதாக. அப்துல் முத்தலிப் இருந்தார், காபாவுக்கு பாதுகாப்பாளராக இருந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாட்டனார் என்று சொன்னா அவங்க கூட சிலை வணங்கவில்லை என்பதாக சொல்லப்பட்டது. சிலை வணக்கம் செய்யவில்லை. காபாவுக்கு பாதுகாப்பாளராக இருந்தார், அவ்வளவுதான். ஆனா சிலை வணக்கம் அவர் செய்யவில்லை என்பதாக. இப்படி அவருடைய மூதாதையர்களை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான தவறும் இல்லாமல், எந்த விதமான ஹராமும் இல்லாமல் வந்தவன் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே எப்படி சொல்லுகின்றார்கள்? ஏன்னா நபி அவர்கள் யார் என்று நபி அவர்கள் தான் சொல்லணும். தங்களை புகழ்கின்றார் என்ற அர்த்தம் அல்ல, தங்களுடைய நிலையை பற்றி உலக மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக. இன்னல்லாஹ் அஸ்தபா கினானா மின் உல்தி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து கினானா என்று ஒரு கூட்டத்தார், அவர்களை அல்லாஹ் தஆலா தனக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். வஸ்தபா கினானா மின் உல்தி வஸ்தபா குரைஷம் மின் கினானா. கினானா என்ற கூட்டத்தாரிலிருந்து குறைஷியர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே கொண்டு வந்து சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தை விட்டு சென்று விட்டார்கள். அதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் இருந்தாங்க, மக்காவில தான் இருந்தாங்க. வளர்ந்து வாலிபமாகி திருமணம் செய்யக்கூடிய காலம் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அதுக்கு பின்னால அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தாரிடத்திலிருந்து கினானா என்று ஒரு கோத்திரம், அது ரொம்ப உயர்தரமான கோத்திரம். ஏன்னா கோத்திரத்தை பொறுத்து, வம்சத்தை பொறுத்து குணாதிசயங்களும் அமையும். நம்ம பாக்குறோம், ரொம்ப இழிவான கோத்திரத்தில் உள்ள கூட்டத்தில் சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா அந்த இழிவான குணங்கள் தான் அவனிடத்தில் இருக்கும். உயர்தரமான கூட்டத்தார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எந்த விதமான இழி குணங்களும் இருக்காது. ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான மனிதர் எல்லார்ட்டையும் கை நீட்டிக்கிட்டு இருக்கார், பிச்சை எடுக்கிறார், யாசகம் கேட்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கோத்திரம் சரியா இருக்காதுன்னு அர்த்தம். உலமாக்கள் ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார். ஏன்னா நல்ல கோத்திரம் உடையவராக இருந்தால் யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டார். கை நீட்டக்கூடிய அந்த தன்மை, அவருடைய கோத்திரம் எவ்வளவு கீழே போனாலும் சரி, இவருடைய மகன் இவருடைய பேரன் அவருடைய பேரோ எவ்வளவு போனாலும் சரி, யாருமே கை நீட்டக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க மாட்டார். தங்களை பற்றி கேவலமாக, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் தன்னை தானே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இஸ்ஸத் கண்ணியம் என்பது மூமின்களுக்குரியது. வலில்லாஹில் இஸ்ஸத் வலி ரசூலிஹி வலில் மூமினீன். இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உரியது. அதனாலதான் எந்த நிலையிலும் ஒரு மூமின் தன்னை கேவலப்படுத்தக்கூடிய எந்த விஷயம் செய்யக்கூடாது. அப்படி செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கோத்திரம் சரியில்லாமல் இருக்கும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேச்சுக்கள் அதே மாதிரி தவறான பேச்சுக்கள், கடுமையான பேச்சுக்கள், மோசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் ஒரு மனிதனிடத்திலிருந்து ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கோத்திரம் சரி, குலம் சரியில்லாமல் இருக்கும். நல்ல குலம் உள்ளவராக இருந்தால் பேச்சு சரியா தப்பா இருக்காது. பேச்சையும் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் பாதுகாக்கின்றான். அதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான பேச்சுடையவர்கள், அழகான பேச்சுடையவர்கள், அற்புதமான பேச்சுடையவர்கள். எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார்கள், இவரை போன்று பேசக்கூடிய ஒரு மனிதரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி. இவரை போன்று இனிமையான பேச்சை பேசக்கூடியவர் யாருமே நான் பார்த்ததில்லை என்பதாக சொல்லுகின்றார். அது போன்ற அழகான பேச்சுக்களை பேசுவார்கள். அவர் இந்த பேச்ச இவரிடத்திலிருந்து இந்த பேச்சு வரக்கூடாது அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சுக்களை பேசுவார்கள் நல்ல மனிதர்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா முந்தி ஆரம்பத்திலிருந்து அந்த கூட்டத்தை சரி பண்ணி கொண்டு வருகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கூட்டத்தாரிடத்திலிருந்து கினானா என்று ஒரு கூட்டத்தாரை தேர்ந்தெடுத்தார். கினானாவிலிருந்து குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான். குறைஷிகளிலிருந்து பனு ஹாஷிம் என்று ஒரு கிளையினர், அவர்களை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிம் என்பவர்கள் இருந்துதான் அல்லாஹ் தஆலா என்னை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லுகின்றார். அப்ப வடிகட்டி கடைசியில இனிமேல் ஃபில்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில உள்ளவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை குறிப்பிடுகின்றார். அதனால அற்புதமான ஒரு கூட்டத்திலிருந்து, ஒரு குடும்பத்தாரிலிருந்து, கோத்திரத்தாரிலிருந்து வந்தவர் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தூதர் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்து விட்டார்.
அவர் எப்படிப்பட்ட அவருடைய தன்மைகள் என்ன தெரியுமா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற அஸீஸுன் அலைஹி, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சிரமமா இருக்கும், நீங்க கஷ்டப்படுறது அவருக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம சொல்றோம், சாதாரணமா சொல்லுவோம், நீங்க சிரமப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சும்மா சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே சிரமப்பட்டவர்கள் யார்? மனவேதனைப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இங்க நீங்கள் கஷ்டப்படுவது என்று சொன்னா என்ன கஷ்டம்? சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, காசு பணம் இல்லாம, வீடு இல்லாம கஷ்டப்படுறதா? அந்த கஷ்டம் அல்ல. ஆகிரத்திலே நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை உடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுகின்றீர்களே என்ற கஷ்டம். அதான் கஷ்டம். இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் எது? பெரிய சிரமம் எது? மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது, ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைக்குரியவனாக ஆகிவிடக் கூடாது. அப்படி ஆகாம இருந்து உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் கஷ்டம் அல்ல. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கவலைப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ள மறுக்கிறார்களே என்று கவலைப்பட்டார்கள். எவ்வளவு கவலைப்பட்டாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லஅல்லக பாஹிரு நஃப்ஸக அலா அல்லா யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த விஷயத்தை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கொண்டு இவர்கள் ஈமான் கொள்ள மறுக்கின்ற காரணத்தினால் கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கின்றதே நபியே என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ரசூலுல்லாஹ் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள். பாஹிருன் நஃப்ஸக, உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகின்றதே. அப்படிலாம் செய்யாதீங்க, சொல்ல வேண்டிய வேலைதான் உங்களுக்கு. ஆனா எவ்வளவு கவலைப்பட்டாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு ஞானவன், அல்லது அவர்களுடைய விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? சஹாபா தாபியீன்களுடைய காலத்தில் மிகச்சிறந்த தாபியை சேர்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட அற்புதமான ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். காதிமாவாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களிலே ஒருவரான உம்மு ஸலமா இடத்துல காதிமாக இருந்தார். அப்ப இவங்க குழந்தை பெற்றெடுத்து அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. குழந்தை அழக்கூடிய நேரத்தில், அதாவது ஹசன் பஸ்ரி குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில், அழக்கூடிய நேரத்தில் உம்மு ஸலமா பால் கொடுத்திருக்கிறாங்க. நபியுடைய மனைவியின் மூலமாக பால் குடித்த ஒரு மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எவ்வளவு அற்புதமான மனிதராக இருப்பார். அவருடைய காலத்தில் தீமைகள் இருக்குமா? தீமைகள் இருக்காது. இருந்தாலும் கூட சொல்லப்படுகின்றது, மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை பார்த்து, அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் நடக்கின்ற நிலையை பார்த்து கவலைப்பட்டு, அவர் சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் சிறுநீருக்கு மேல ரத்தமா போகும் அந்த கவலையினால். அவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறாங்க. இந்த மக்கள் நேர்வழி பெற மாட்டேங்கிறாங்களே, சரியா தீனை வழங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு சிறுநீருக்கு பதிலாக ரத்தம் போகும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கவலை இருக்கும் அந்த தீனை பற்றி உள்ள விஷயம். மக்கள் தீனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதின் காரணமாக எவ்வளவு கவலை இருக்கும். அவருக்கு எவ்வளவு கவலை தான், ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கு. அந்த கவலை அல்லாஹ் தஆலா சொல்றார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது, சிரமப்படுவது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம் அவருக்கு. ஹரீஸுன் அலைக்கும், உங்களின் மீது பேராசை கொண்டவர் அவர். அந்த ரசூல் உங்களின் மீது பேராசை கொண்டவர். அதாவது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமே, ஹிதாயத்திற்குள்ளே வந்துவிட வேண்டுமே, அல்லாஹ்வுடைய அடியானாக ஆகிவிட வேண்டுமே, சொர்க்கத்திற்குரியவராக நீங்கள் ஆகிவிட வேண்டுமே, தண்டனைக்குரியவர்களாக ஆகக்கூடாதே என்று உங்களின் மீது பேராசை கொண்டவர் அவர். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு அவர் மிகப்பெரிய அன்பாளராக, அருளாளராக இருப்பவர். ரഊஃப், ரഊஃப் என்று ஒரு பேரு, ரஹீம் என்று ஒரு பேர், ரெண்டும் அல்லாஹ்வுடைய பேர்ல உள்ளது, அஸ்மாஉல் ஹுஸ்னால உள்ளது, அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களிலே உள்ளவை. அந்த ரெண்டு பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. உங்களுக்கு மூமின்களுக்கு ரഊஃப், அன்புள்ளவர், மூமின்களின் மீது அன்புள்ளவர். அதே மாதிரி ரஹீம், அருள் உள்ளவர், கிருபை உள்ளவர். ரஹீம் சொன்னா, ரഊஃப் சொன்னா, தமிழ்ல சொன்னா கிருபை உள்ளவர், அருள் உள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்படித்தான் சொல்லலாம். ஆனா ரஹீம் என்பதை விட ரഊஃப் என்பது அதிகமான அர்த்தத்தை கொண்டது, அதிகமான அர்த்தத்தை கொண்டது. ரஹீமுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றதோ, இரக்கம், கிருபை, அருள், அன்பு என்று எல்லாம் இருக்கின்றதோ, இது போன்று பல மடங்கு அதிகமான அன்புக்கு சொல்லப்படுவது ரഊஃப் என்பது. அவ்வளவு அன்புள்ளவர் மூமின்கள். மூமின்களாக இல்லாதவர்களை பார்த்து கவலைப்படுவார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு, ஈமானுக்கு வர வேண்டுமே என்று பேராசை கொள்வார்கள். மூமின்களாக இருந்தால் அவர்கள் மீது அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். முன்னாலே சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், முனாஃபிகீன்களை எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். நபி அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள்.
அதே மாதிரி மூமின்களுக்கு அல்லாஹ் மூமின்கள் மீது நபி அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ரெண்டு விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். ரவுஃபாக இருப்பார், ரஹீமாக இருப்பார். மிகப்பெரிய அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த அன்பின் காரணமாகத்தான் மூமின்கள் மீது பல்வேறு விதமான நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். மூமின்களுக்கு பல்வேறு விதமான பரிசுகள் ஆகிரத்திலே உண்டு என்ற நற்செய்தியை அறிவித்திருக்கின்றார். அதே மாதிரி ரஹீம், கிருபை உள்ளவர், அருள் உள்ளவர், இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, ரசூல் என்ற பெயர் எல்லாத்துக்கும் தெரியும், தூதர் அப்படின்னு பேரு. ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது பேராசை கொண்டவர் என்று ஒரு சிபத்து, ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. பிறகு ரவுஃப் என்ற பெயர், ரஹீம் என்ற பெயர் ஹதீசுகளில் குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர்களில் இருந்து சில நபிமார்களுக்கு சில பெயர்களை, ஏதாவது ஒரு பெயரை கொடுப்பார். இவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெயரை கொடுப்பார். ஆனா தன்னுடைய பெயரில் இருந்து 2 பெயர்களை ஒரு நபிக்கு கொடுத்தது ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரும் கிடையாது. தன்னுடைய பெயர்களை 99 பெயர்களில் இருந்து 2 பேரை ஒரு நபிக்கு கொடுத்தது அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான். அதான் ரவுஃபுர் ரஹீம் என்பதாக. இது அல்லாஹ் தஆலா அவர் மீது செய்திருக்கக்கூடிய கிருபை. பாருங்க, இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய பெயரை ரசூலுக்கு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களிலே, திருப்பெயர்களிலே மனிதர்களுக்கு அந்த பெயர்களை சொல்லலாமா அப்படிங்கிறதுல சில பெயர்களை சொல்லலாம், சில பெயர்களை சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ்ன் பெயர் இருக்குது, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ன் பெயர் இருக்குது. ஒரு ஆளுக்கு பேர் அப்துல்லான்னு பெயர் வச்சிருக்கிறார். அப்துல்லாவை அப்த விட்டு போட்டு அல்லாஹ்னு கூப்பிடலாமா? அவரை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனா அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கிறாங்க, ரஹ்மான் கூப்பிடுறாங்க. ரஹ்மான் கூப்பிடக்கூடாது, ரஹ்மான் கூப்பிடக்கூடாது. ஏன்னா ரஹ்மானியத்தான அந்த சிபத்து அல்லாஹ்வுக்கே உரியது. அப்துல் ரஹீம்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அப்த விட்டுட்டு ரஹீம்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம். இங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான், மனிதருக்கு ரஹீம் என்று சொல்லியிருக்கான். சொல்ல மனிதர் தான், அதனால ரஹீம் சொல்லியிருக்கான். அதனால அப்துல் ரஹீம் ரஹீம்னு கூப்பிடலாம், அப்துல் ரஹ்மான் ரஹ்மான் கூப்பிடக்கூடாது, அப்துல்லா அல்லாஹ்னு கூப்பிடக்கூடாது. அதுபோல அல்லாஹு தஆலாவுக்கு அல் குத்தூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அல்லாஹ்வுக்கு. அதுல அப்துல் குத்தூஸ் பேர் வச்சிருக்காங்க, குத்தூஸ்னு கூப்பிடக்கூடாது. இது மாதிரி சில பெயர்கள், அந்த பெயர்களை அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான சில பெயர்கள் இருக்குது. அதோட அப்து என்ற பெயரை சேர்த்து வைக்கும் பொழுது தனிப்பட்ட அந்த முறையில அப்த விட்டு போட்டு அந்த பெயரை மட்டும் கூப்பிடக்கூடாது. முன்னாலே அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய விஷயத்துல முன்னால வந்திருக்கு, பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது இங்க. சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சிறப்பான பெயரை தருகின்றார். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கு, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் 99 பெயர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹதீஸ்ல, குர்ஆன்ல வந்த சில பெயர்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீர், நதீர், நற்செய்தி சொல்லக்கூடியவர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த பெயர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சிராஜும் முனீர், பிரகாசிக்கும் ஒளி விளக்கு அப்படின்னு சொல்றான். அந்த பெயரை சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுபோல பல விஷயங்கள். ஆனா ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், லீ ஹம்ஸத்து அஸ்மா, எனக்கு 5 பேர் இருக்குது, 5 பெயர்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். ஆனா முஹம்மது வ அனா அஹ்மத், நான் முஹம்மது, நான் அஹ்மத். இந்த 2 பேரும் குர்ஆன்ல இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்துல, தௌராத் வேதத்துல உள்ளது முஹம்மதுன்னு சொல்றாங்க, இன்ஜீல் வேதத்துல உள்ளது அஹ்மத் என்று குறிப்பிட்டிருக்கு. அதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க என்று அல்லாஹ் தஆலா சூரத்து ஸஃப் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றார். முஹம்மது என்ற பெயர், ஆனா அஹ்மத், நான் அஹ்மத். வ அனல் மாஹி, நான் மாஹி என்பவன். மாஹின்னு சொன்னா அழிக்கக்கூடியவன். என்ன அழிக்கக்கூடியவன்? அதை அவங்களே சொல்றாங்க. அல்லதி யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர, என் மூலமாக குஃப்ரை அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான், அதனால எனக்கு பேர் அழிக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், இல்லாமலாக்கக்கூடியவன் அர்த்தம். அனல் ஹாஷிர், நான் ஒன்று சேர்க்கக்கூடியவன், எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடியவன். அல்லது யுஹ்ஷருன் நாஸு அலா கதமி, எனக்கு கீழே தான் கியாமத் நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள், கொண்டு வந்து ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அதனால் நான் ஹாஷிர், ஒன்று சேர்க்கக்கூடியவன், எல்லா மக்களையும் ஒன்றாக சேர்த்து வைப்பேன் கியாமத் நாளில் மஹ்ஷர் மைதானத்தில். அனல் ஆகிப், நான் தான் பிந்தி உள்ளவன், கடைசியானவன். ஆகிப்னா கடைசியானவன். ஆகிப்னா யார் தெரியுமா? நபி அவர்களே சொல்லுகின்றார்கள், அல்லது லைஸ பஅதுஹு நபிய்யன், அவருக்கு பின்னால் நபி இல்லையே, அவர்தான் ஆகிப் என்று சொல்லக்கூடியவர். ஆகிப் சொன்னா இனிமேல் நபியே கிடையாது, நான் தான் கடைசி நபி என்று 5 பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்குரியதா முஹம்மத், அஹ்மத், மாஹி, ஹாஷிர், ஆகிப் என்று 5 பெயர்களை சொல்லுகின்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது.
அதே போன்று ஹதீசுகள்ல வேற 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 பெயர்களை சொல்லி இருக்கின்றார்கள். குர்ஆனில் சில பெயர்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்துதான் மொத்தமாக 99 திருநாமங்கள் இருக்கின்றன என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. சரி, இப்ப உங்களிலிருந்தே ஒரு ரசூல் உங்கள்ட்ட வந்துட்டார், திட்டமாக வந்திருக்கிறார். அவரை நீங்க பின்பற்றி அவரை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி வாழ வேணும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல தெரியப்படுத்துகின்றார். கருத்தாதான். அடுத்து சொல்லுகிறார், பையின் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால், நபியே அவர்கள் புறக்கணித்தால், உங்களை ஏற்றுக்கொள்ளாம புறக்கணித்து விட்டால், ஃபகுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள். புறக்கணித்து விட்டா நீங்க ஒண்ணு போய் வேற எந்த செய்ய வேணாம். நீங்க போய் அங்க சண்டை போடுறதா அது இருக்கு. சண்டை போட சொன்னா சண்டை போடுங்க. அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தா சண்டை போடுங்க. எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லிட்டேன்ப்பா, என்னுடைய விஷயத்துக்கு உங்க விஷயத்துக்கு அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி, லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அப்படின்னு சொல்லுங்க. அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். வஹுவ, அவன் ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வார்கள் போல் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னால், ஈமான் கொள்ளாமல் இருப்பதன் காரணமாக எவ்வளவு பெரிய கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த கவலையுடைய நேரத்துல நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா, லா இலாஹ ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுன்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். ஆக மிகப்பெரிய கவலை, துன்பங்கள், மன வருத்தம் என்பது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு என்று சொன்னால் அந்த துன்பங்கள் குறைந்து விடும், துன்பங்களை இல்லாமல் ஆக்கி விடுவார், அல்லது அதுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார் என்று இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பெரும் சிபத்தை, தன்மையை சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆயத்து குர்ஆனுடைய ஆயத்துகளிலே கடைசியாக வந்தது. குர்ஆனுடைய ஆயத்துகளே கடைசியாக வந்தது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற தொடரிலிருந்து 2 ஆயத்து. இந்த ஆயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்ப்பதற்காக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியை அனுப்பினாங்க. உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் 2 பேரும் சேர்ந்து அவர் போய் தேடி ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், பல மாதங்கள், அல்லது பல ஆண்டுகள் அவர் முயற்சி செய்து யார் யாரிடத்துல எந்தெந்த ஆயத்துகளுக்கும் அந்த ஆயத்துகள் எல்லாம் சேகரித்து எழுதிக்கிட்டே வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரிசைப்படுத்தி சொன்னாங்க அந்த வரிசைப்படி எழுதிக்கிட்டே வந்தார். ஒருத்தர் ஒரு இந்த ஆயத்து, இதுல ஒரு ஆயத்து குறையுது, இந்த ஆயத்து யாரிடத்துல இருக்குது அப்படின்னு தேடி போவார். அந்த ஆயத்து அவரிடத்துல இருந்தால் இந்த ஆயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி சொன்னதுதானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவரை கூப்பிட்டுட்டு 2 சாட்சிகள் கொண்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா 2 சாட்சி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கினதுதானா என்று உறுதிப்படுத்திய பின்னால், சாட்சி சொல்லப்பட்ட பின்னால் அந்த 2 ஆயத்தை அதில் எழுதிக்குவாங்க. அந்த ஆயத்தை 2 சாட்சிக்கு பின்னால் அந்த ஆயத்தை எழுதி கொள்வார்கள். இது போன்று எல்லா ஆயத்துகளும் 606 ஆயத்துகளும் எழுதப்பட்டது. கடைசியாக சூரத்து தௌபாவுடைய இந்த 2 ஆயத்துகள் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. தேடி தேடி பார்த்தார். கடைசியில ஹுசைமா பின் சாபித் என்று ஒரு சஹாபி அவரிடத்துல இருந்துச்சு. அவர் தான் இந்த ஆயத்தை சொன்னார். இந்த வேற யாருக்குமே இந்த ஆயத்து தெரியல, அவருக்கு மட்டும்தான் தெரியுது. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிபந்தனைப்படி என்ன பண்ணணும்? குர்ஆனுடைய அந்த தொகுப்பில இந்த ஆயத்தை, இந்த 2 ஆயத்துக்களை சேர்ப்பதா இருந்தா 2 சாட்சி வேணும். 2 சாட்சி இல்ல, இவர் மட்டும்தான், இப்ப ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இவருக்கு தெரியும், இவருக்கு இந்த ஆயத்து சரிதான் அப்படிங்கிறது இன்னொரு சாட்சி வேணும், ஆள் இல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத்தினுடைய லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற தொடரிலிருந்து ரப்புல் அர்ஷில் அதீம் வரைக்கும் உள்ள இந்த ஆயத்துடைய தொடர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத், அவருடைய சிறப்பு தன்மைகளை தெரிவிக்கின்றது. நபி அவர்களுக்கு இந்த சிறப்பு தன்மைகள் இருந்தது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு சாட்சியே தேவையில்லை. அதனால நீங்க சொல்றதே போதும். இந்த 2 ஆயத்துக்கு ஒரு சாட்சியை கொண்டு முடித்தார்கள், எழுதினாங்க, பதிவு செய்தார்கள். அப்படின்னு சொன்னா இந்த ஆயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத்தை அவ்வளவு அற்புதமாக, துல்லியமாக தெரியப்படுத்துகின்றது என்பதாக பொருள் கூறும். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, முன்னாலே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு யூதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொஞ்சம் பொருள் கொடுத்தான், இதை வச்சுங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் நிறைய அமானிதங்களை வாங்கி வச்சுக்குவாங்க, அப்புறம் கேட்டப்ப கொடுப்பாங்க. அது மாதிரி வாங்கி வச்சாங்க. அவன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அந்த யூதன். திரும்ப ஒரு நாள் யாரும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இருந்தாங்க. நான் கொடுத்த அந்த பொருளை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு தடவை
சஹாபாக்கள்லாம் கூடியிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அன்னைக்கு காசு கொடுத்துட்டு போனாலும் அதை கொடுங்கன்னு கேட்டு, அன்னைக்கு நீ வாங்கிட்டு போயிட்டேப்பா அப்படின்னாங்க. அன்னைக்கு உன்கிட்ட கொடுத்தனே அப்படின்னாங்க. இல்லையே நான் வாங்கிட்டு போகவே இல்லை அப்படின்னா, நான் வாங்கிட்டு போகல அப்படிங்க. இல்லப்பா நீ வந்து அன்னைக்கு ஒரு நாள் இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இருந்தேன், இந்த மாதிரி அடையாளம்லாம் சொல்லி இந்த மாதிரி நீ நான் கொடுத்தேன், நீ கேட்ட நான் கொடுத்தேன், வாங்கிட்டு போனேன். இல்ல நான் வாங்கவே இல்லை அப்படிங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தேங்கிறாங்க, இவன் வாங்கலைங்கிறான். அவன் கேட்கறான், திருப்பி கேட்டா அப்படின்னா சாட்சியார், நீங்க என்கிட்ட கொடுத்தது சாட்சியாருங்க. சாட்சி இல்ல, யாரும் மனிதர்கள் இல்ல அந்த நேரத்துல. அங்க கூட்டத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் பார்க்கல, ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. நீ எப்ப பார்த்த? ரசூலுல்லாஹ் எப்ப கொடுத்தாங்களோ அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்ல முடியல, ஒன்னும் சொல்ல முடியல, போயிட்டான். போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நான் அவன்கிட்ட பணம் கொடுக்கும்போது நீங்க இல்லையே, எப்படி இருந்தேன்னு சொன்னீங்க, சாட்சி சொன்னீங்க, நான் பார்த்தேன் நீங்க சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க? யா ரசூலுல்லாஹ், இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அல்லவே, நீங்க எத்தனையோ செய்தி ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க, இது அல்லாஹ் எடுத்திருந்து வந்தது, வானத்திலிருந்து வந்தது, வானத்தில் என்ன செய்தி நடக்குது, பூமியில இதுக்குள்ள இது நடக்குது, இது நடக்குது, அது எல்லாத்தையும் நம்புறேன்னா, நீங்க சொல்றத பூராத்தையும் நம்பி இருக்கிற, ஒரு பேச்சு கூட நம்ம நம்பாத கிடையாது. நம்பலன்னு சொன்னா மூமின் அல்ல. எல்லா பேச்சுகளையும் நம்பி இருக்கிற நீங்க எப்படி பொய் சொல்லுவீங்க? நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நீங்க கொடுத்தது உண்மையா இருக்கு, போய்தான் நீங்க சொன்னீங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் எப்படி உண்மைப்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஏதாச்சும் ஒரு செய்தி அது சரியானதாக இருந்தால் அதுக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை என்பதை இந்த வாசகம் நமக்கு தெரிவிக்கின்றது. இதே போல இந்த ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற இந்த ஆயத்து இருக்கின்றதே, இது நம்ம சொன்னா இப்ப எல்லா துன்பங்களுக்கும் மருந்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அதற்கு மருந்தாக இந்த ஆயத்தை அருளி இருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. முஹம்மது பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவர் ரோம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரோம் பகுதியில ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டைக்காண்டி சஹாபாக்கள் சில பேர் போயிட்டு இருக்க, வீரர்கள் போயிட்டு இருக்கிறாங்க, முஜாஹிதீன். போகும்போது இவர் இந்த முஹம்மது பின் கஅப் என்பவர் குதிரையிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டார். பயணம் போகும்போது விழுந்தவர் கீழே விழுந்ததால் அவருடைய தொடையினுடைய எலும்பு முறிஞ்சிடுச்சு. அவரால் நடக்க முடியல. ரொம்ப என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒரு நாள் நடக்கவே முடியல, குதிரையில ஏற முடியல, நடக்க முடியல. சரி, இப்ப போறவங்க போய் ஆகணும், இவருக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்களுடைய கால் சுகமான பிறகு நடக்க கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு தெம்பு ஏற்பட்ட பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவருடைய குதிரை பக்கத்துல கட்டப்பட்டு அவருக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே, கொஞ்ச நேரம் ஆன உடனே யாரோ ஒரு மனிதர் அங்க வந்தார். அவர் யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்தார். என்ன விஷயம், தனியா படுத்து கிடக்குறீங்க இங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி, நான் போருக்காக வேண்டிய எங்க கூட்டம், சஹாபாக்களுடைய கூட்டம் போயிட்டு இருந்துச்சு, வழியில இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், கால் எலும்பு ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மனிதர் வந்தவர் சொன்னாரு, அப்படியா, சரி, எந்த இடத்துல வலிக்குது? இந்த இடத்துல வலிக்குது, தொடையில. அந்த இடத்துல உன்னுடைய கை, வலது கையை வை அப்படின்னாரு. வலது கையை வச்ச, சொல்லு, இந்த ஆயத்தை சொல் என்பதாக சொல்லி, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று சொல் என்பதாக சொல்லிக் கொடுத்தார். இதை நான் சொன்னேன், கையை வைத்துக் கொண்டு இதை சொன்னேன். சொன்ன உடனேயே அதே நேரத்திலே என்னுடைய வலி நீங்கி விட்டது, என்னுடைய எலும்பும் சரியாகி விட்டது. அந்த மனிதர் அங்கிருந்து எங்க போனார் என்று தெரியல, போயிட்டார். நான் உடனடியாக என்னுடைய வாகனத்தில் ஏறினேன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த சஹாபாக்களுடன் போய் சேர்ந்து கொண்டேன், அந்த வீரர்களோடு என்பதாக அவர் முஹம்மது பின் கஅப் என்பவர் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த ஆயத்து ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், காலையிலும் மாலையிலும் 7 தடவை இதை ஓதி வரக்கூடியவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது, கவலையும் ஏற்படாது. எல்லா கவலைகளுக்கும் பரிகாரமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அருளி இருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட
லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புஸ் ஸமாவாதி ரப்பில் அர்தி வ ரப்பில் அர்ஷில் கரீம் என்று ஓதுவார்கள். நபி அவர்கள் ஓதுவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவர் தன்னுடைய மகளை ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்து மாப்பிள்ளையுடன் கணவனுடன் அந்த பெண்ணை அனுப்பக்கூடிய நேரத்தில் தந்தை மகளுக்கு உபதேசம் செய்தார். என்னுடைய அருமை மகளே, உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால், உலகத்தினுடைய ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது மௌத்துடைய நிலை ஏற்பட்டாலும் கூட நீ உடனடியாக கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து நீ இப்படி சொல்லுவாயாக, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவாயாக, உன்னுடைய துன்பம் நீங்கிவிடும் என்பதாக சொல்லித் தந்தார். அதாவது இந்த வாசகம் அதற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது எல்லா துன்பங்களும் பறந்துவிடும், எல்லா கவலைகளும் போய்விடும். எந்த அளவுக்கு நாம் மனப்பூர்வமாக இதய சுத்தியுடன் சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு அதற்கு மதிப்பு மரியாதையும் உண்டு என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதில் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரியார், ஒரு ஞானவர். ஏன்னா இந்த ஆயத் சம்பந்தமாக நிறைய ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. அபூபக்கர் என்று ஒருவர், அவர் பெரிய முஜ்தஹித், பெரிய ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்தார். மாணவர்களுக்கு ஹதீஸ் கலையை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் பேரும் அபூபக்கர் தான், ஆனா ஷிப்லி என்பதாக பொதுவாக கூப்பிடுவார்கள், சொல்லுவார்கள். அவர் பெரிய சூஃபியை சேர்ந்தவர், ஞானவான், அவர் பெரிய விலாயத்துடையவராக இருந்தார். அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்தார், ஷிப்லி வந்தார். இந்த ஆசிரியர் அபூபக்கர் என்பவர் எழுந்து நின்று அவரை வரவேற்று அவரை உட்கார வைத்து அவரிடத்தில் பேசி அவருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அதுக்கு பிறகு உட்கார்ந்து பாடம் நடத்தினார். மாணவர்கள் கேட்டாங்க ஆசிரியரிடத்துல, உஸ்தாத் அவர்களே, இந்த ஷிப்லி அவர்களை பற்றி நீங்க நிறைய குறையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க எங்கள்கிட்ட, ஆனா இப்ப ஷிப்லி வந்த உடனே அவருக்காக நீங்க எந்திரிச்சு நின்று அவரை வரவேற்று உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. அதே போல இந்த நாட்டுடைய மந்திரி ஈசா என்பவர், அலி இப்னு ஈசா என்பவர், அவர் வந்தா கூட நீங்க பாடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டீங்க. இல்முக்கு அவ்வளவு மரியாதை தரக்கூடிய காலம் அது இருந்தது. அப்ப இல்மு தான் பெருசு, எந்த மந்திரியோ எந்த அரசரோ பெரிதல்ல. அப்ப மந்திரி வரக்கூடிய நேரத்திலும் கூட நீங்க எழுந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் ரொம்ப பராரியாக, ஏழையாக, கிழிந்த உடைகளை உடுத்திக் கொண்டிருந்த இந்த ஷிப்லி வந்த நேரத்தில் நீங்கள் எழுந்தென்று வரவேற்றீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டார். அப்ப அந்த உஸ்தாத் சொன்னார், அபூபக்கர் என்பவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை தரக்கூடிய ஒரு மனிதனுக்கு நான் மரியாதை தரக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அது என்னன்னு கேட்டாங்க மாணவர்கள். அவர் சொல்றார், இந்த ஆசிரியர் சொல்றார், நான் ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு உம்முடைய இடத்திற்கு சொர்க்கவாசிகளிலே ஒருவர் வருவார், அவருக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் பார்த்தேன், ஆனா ஷிப்லி என்ன பேரெல்லாம் சொல்லல, சொர்க்கவாசிகளில் ஒருவர் வருவார், மரியாதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் நான் பார்த்தேன், ஷிப்லி வந்தார். இவரு வர்றாரு, நம்ம இவரை பத்தி குறையில சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கடனின் மூலமாக தெரிவிக்கப்பட்டதுனால எழுந்தென்று அவரை வரவேற்று அவருக்கு மரியாதை செய்து அவருக்கு போர்வை போத்தி அவருக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து அனுப்பிவிட்டேன். மறுநாள் கனவு கண்டேன், மறுநாளும் கனவு கண்டேன். அந்த கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், அபூபக்கர், யா அபூபக்கர், அபூபக்கரே, அக்ரமக்கல்லாஹு கமா அக்ரம்த ரஜுலம் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதருக்கு நீர் மரியாதை செய்ததை போன்று அல்லாஹ் உமக்கு மரியாதை செய்வானாக என்று எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து சொன்னார்கள். நான் நபி அவர்களிடத்தில் திருப்பி கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஷிப்லிக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு உங்களிடத்திலிருந்து எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். உங்களிடத்தில் எப்படி மதிப்பு ஏற்பட்டுச்சு என்று கேட்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் குர்ஆனில் உள்ள ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று முடியக்கூடிய லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி என்று தொடங்கக்கூடிய அதிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த 2 ஆயத்துகளையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருகின்றார். 80 வருஷங்களாக, 80 ஆண்டுகளாக ஓதி வருகின்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் எப்படி மரியாதை செய்யாமல் இருக்க முடியும்? ஆகவேதான் அவருக்கு இந்த பிரதிபலனை நான் செய்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொன்னதாக அந்த முஜ்தஹித் அபூபக்கர் என்பவர் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுபோன்று பல சம்பவங்கள் இருக்கு, ஒன்றல்ல இரண்டல்ல, பல சம்பவங்கள் இருக்கின்றன. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபத், அவருடைய சிறப்பு தன்மைகளை சொல்லக்கூடிய இந்த ஆயத்து மூமின்களுக்கு மிகப்பெரிய பலனாக அருளப்பட்டு இருக்கின்றது.
எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த கவலையாக இருந்தாலும் சரி, சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் சரி, ஓதக்கூடிய முறைப்படிக்கு இதை ஓதினால் அந்த சிக்கல்கள் சிரமங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அதை சூரா தௌபாவுடைய கடைசியிலே வைத்து நமக்கு பரிகாரமாக ஆக்கி தந்திருக்கின்றான். அது ஓதக்கூடிய ஆயத்துகளாக இருந்தும் கூட மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை போக்குவதற்குரிய ஒரு பெரும் மருந்தாகவும் அல்லாஹ் வைத்து வைத்திருக்கிறார். பொதுவாக குர்ஆனுடைய ஆயத்துக்களை எல்லாமே அப்படித்தான். அதுல சில குறிப்பிட்ட ஆயத்துகள் மிகப்பெரிய மருந்துகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதை ஓதி பலன் பெறக்கூடிய தன்மையை நாம் அடைய வேண்டும். அதே போன்று வெறுமனே இது வெளித்தோற்றமாக மருந்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்து கூடக்கூடாது. நம்முடைய மனநோய்க்கு மருந்தாக குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது பற்றி உள்ள பல விளக்கங்கள் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சூரத்து தௌபா 129 ஆயத்துக்களை கொண்ட சூரத்து தௌபா இதோடு முடிகின்றது. கேட்டவற்றிலிருந்து பலன் பெறக்கூடிய தன்மையை அமல் செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.